இந்த மாம்பழ சீசனுக்கு சூப்பர் ஃபாஸ்ட்டா ஒரு ஸ்நாக் பார்த்துடலாமா? அதுக்கு நல்ல பழுத்த மாம்பழம், என்ன மாம்பழம் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். மாம்பழம் எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியா நறுக்குன மாம்பழத்த போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின மாம்பழத்துல 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணீல கரைச்சு அதுல சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் சுகருக்கு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்க எந்த சுகர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிண்டுனீங்கன்னா, அல்வா பதத்துக்கு சூப்பரா ரெடி ஆயிடும். ஒரு சீஸ் கியூப் எடுத்து குட்டி குட்டியா நறுக்கி பக்கத்துல வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஐடி மலபார் பரோட்டா, ரெடிமேட் பரோட்டா எடுத்திருக்கேன். சைட்ஸ் மட்டும் கட் பண்ணிட்டு, சென்டர்ல ஒரு கட் பண்ணீங்கன்னா, ஒரு ஷீட் மாரி ரெடி ஆயிடும். இந்த ஷீட்டுக்கு நடுவுல நம்ம பண்ணி வச்சிருக்கிற அந்த மேங்கோ ஸ்டஃபிங், நடுவுல ஒரு சீஸ் கியூப் வைக்கிறேன். நீங்க வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் கொஞ்சம் அந்த மேங்கோ பியூரி வச்சுட்டு, இந்த ஷீட்ட சைட்ஸ்ல ஸ்போக்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து ஒண்ணு சேர்த்துக்கிறேன். பிரஸ் பண்ணி விட்டா அது ஒரு பாக்கெட் மாரி ரெடி ஆயிடும். ஸோ இந்த ரெடி பண்ண பாக்கெட்ஸை கொஞ்சமாக ஆயில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி சாப்பிடும்போது ஒரு கிறிஸ்பி ஒரு ஸ்வீட் சூப்பராக இருக்குங்க. இதுக்கு மேலே நான் டெக்கரேஷனுக்கு கொஞ்சமாக பவுடர் சுகரை வந்து மேலே தூவி விட்டுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ரெடிமேட் பரோட்டாவில் டக்குன்னு ஒரு ஸ்நாக் ஈஸியாக பண்ணலாம். இதை வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்தோடனே சுட சுட பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்வீட் சமோசா ஃபீல் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணும்போது கிரன்ச்சி சவுண்ட், உள்ள சீஸி, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிஷ்ஷஸ்க்கு தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.